டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. 12வது ஐபிஎல் தொடருக்கான முதல் போட்டி நேற்று சென்னையில் இருக்க சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்தது. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதினாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்ச பெங்களூரு அணி 70 ரன்களுக்கு எல்லா விக்கெட்டுகளுமே இழந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சார்பாக ஹர்பஜன் சிங் அதுக்கப்புறமா இம்ரான் தாஹிர் ஆகியோர் சிறப்பாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க. அதுக்கப்புறமா 71 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்ற இலக்கோடு களமிறங்கின சென்னை அணியும் ரொம்பவே நிதானமாக தான் ஆடினாங்க. அதுக்கப்புறமா 18வது ஓவரில் 71 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றாங்க. இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்றதுனால நேற்று நடந்த மேட்சுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஃபேன்ஸ் கிட்ட அதிகமாக இருந்தது. ஆனால் பிச்சுடைய கண்டிஷன் சரியில்லாத காரணத்தினால நேற்று நடந்த மேட்ச் இருக்கிறதுலே ரொம்பவே ஒரு போரிங்கான மேட்சாக அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். இந்த சமயத்தில் இந்த மேட்சுக்கு நடுவில் நம்ம தலை தோனியுடைய டாக்டரான ஜிவா தோனி ஆளுமா டோலுமா பாட்டுக்கு ஒரு செமையான டான்ஸ் ஆடி இருக்காங்க. இதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் தற்போது சோஷியல் மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே வைரலாக பரவிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் நேற்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்த மேட்சை பார்க்கறதுக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் வந்திருக்காரு. அதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸும் தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது. இந்த சமயத்தில் நேற்று மேட்ச்சில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ்லாம் தற்போது டெல்லி போகிறதுக்காக சென்னை ஏர்போர்ட்டில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோஸும் தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது. இதை தொடர்ந்து இன்னைக்கு 2 மேட்ச் இருக்கு. அதாவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அதுக்கப்புறமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஒரு மேட்ச், அதுக்கப்புறமா மும்பை இந்தியன்ஸ் அதுக்கப்புறமா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இன்னொரு மேட்ச் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 2 மேட்ச் நடக்க போகுது. இந்த 2 மேட்ச்ல எந்த 2 டீம் வின் பண்ணும் அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.